காய்ஸ் இன்னி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் இருக்க எல்லா ஃபிஷ்ஷஸையும் காட்டி தரலான்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குது. அதனால இன்னே காட்டி தர போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு லைக்கும் தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தொட்டி லோட்டஸ் பாண்ட். இந்த பாண்டில் எல்லாம் இதுவும் பாண்ட் ஃபிஷ்ஷஸ் தான். இந்த லோட்டஸ் நாங்கள் வளர்த்ததில்லை, நாங்கள் வாங்கினது 1500 வாங்கினது. இதில் என்னெல்லாம் மீன் எடுக்குன்னா பாண்ட் ஃபிஷ்ஷஸான ஜிலேபி கெண்டை செல்லை, அடுத்தது ஒரு 2 பெரிய கோய் கிடக்குங்க, அண்ணா வருதுங்க. நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ ஒரு ஆரஞ்சு கலரில். அடுத்தது அதுக்கப்புறம் இதில் இன்னும் ஒரு பூ கூட பூக்கலை காய்ஸ். இதில் ஸ்பெஷாலிட்டியானதே ஒன்று தான், இதில் கிடக்கிற ஜிலேபி ஃபிஷ்ஷஸ் தான். அதுக்கு தான் இதில் ரொம்ப பெருசாக வளரக்கூடியது. இதில் கிடக்க உழுவா கூட நாங்கள் மாற்றிட்டோம். கொஞ்சம் பாருங்கள், இதை நாங்களாட்டு மேக் பண்ண ஒரு சின்ன காலம் தான். நாங்கள் கொஞ்சமாக டெவலப் பண்ணது தான். கொஞ்சமாக எல்லா வீட்டில் இருந்த செடி கேட்டு எல்லாம் நெட்டு உரம் போட்டு நாங்கள் வளர்த்தது தான். இந்த ஜெட் பிளாக்கும் சாண்டா காலர்ஸும் சேர்ந்து வந்த குட்டிகள் தான் இந்த 4 குட்டிகள். நாங்கள் வந்து இப்போ தெரியக்க வேண்டியதான் இந்த 4 குட்டிகளை எடுத்து காட்டணும். இந்த க்ரீன் டப்பில் இன்னும் கொஞ்சம் நிறைய கிடக்குது கைஸ். இப்போ க்ரீன் டப்பில் கிடைக்கிற குட்டிகள் அவ்வளோவா தெரியுதான்னு தெரியாது. நீங்கள் தெரிஞ்சுன்னா ஒருக்கா பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு எங்களுக்கு தெரில, தெரியுதா நீங்கள் பாருங்கள். அவ்வளோவான்னு தெரில. பார்க்க போகிறது ஒயிட் ஸ்னோ கப்பி. உங்களுக்கு தெரியுதா? பாருங்க காய்ஸ், ஏன்னா ஃபீமேல் வந்து இப்போ மேலே எத்தி பார்த்துட்டு போச்சு, கீழே மேலும் ஃபீமேலும் கிடக்கு காய்ஸ். வாங்கலாம் பாருங்கள், இதுதான் நான் சொன்ன ஒயிட் ஸ்னோ கப்பி. பார்க்க போகிறது கௌரமி. இதில் இப்போ ப்ரீட் விட்டுருக்கோம். இதில் என்ன கௌரமின்னா ஃபுல் ஒயிட்டான கௌரா தான். பாருங்கள், நாங்கள் இங்கே எல்லாம் சுறுசுறுப்பாக இருக்குது, ரொம்ப எல்லாம் பெருசு தான் ரொம்ப. பார்த்தீங்களா கைஸ்? அடுத்ததாக பார்க்க போகிறது ரொம்ப ஃப்ரிட்ஜ் பாக்ஸ். இதில் என்ன கிடக்குன்னு பாண்ட் ஃபிஷ்ஷஸ் தான். இதில் வித்தியாசமாக என்ன கிடக்குன்னா ஐரையும் செல்லையும் மட்டும்தான் கிடக்கு கைஸ். அடுத்தது ஒரு லோட்டஸ் நிற்குது, குட்டி கெண்டைகள். அடுத்தது நத்தை எல்லாம் கிடக்கு, சங்கு. இதெல்லாம் நாங்கள் கடையில் இந்த வரைக்கிட்டு வந்ததை போட்டது நாங்கள் வச்சுருக்கோம். இதான் இதெல்லாம் என்ன பாசினா ஒன்று ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ். இன்னும் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வெங்காய தாமரைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கலிஃபோர்னியான்னு. இதெல்லாம் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அல்லி. இது நாங்கள் கடையில் நாங்கள் 750 ரூபாய்க்கு. இது முதல்ல பூத்துட்டு இருந்துச்சு. அடுத்தது அந்த லோட்டஸ் இதில் வச்சோன்னு அடுத்த பூக்கலை, ஏன்னு தெரில. அடாப்டேஷனாக இல்லைன்னா அதுக்கு அந்த தண்ணி ஒத்து போயிலான்னு தெரில. இப்போ அதெல்லாம் பூக்கதான் கிடையாது. இதில் எந்த மீனும் இதில் ஒரு மீனும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு உழுவ கிடந்திருக்குள்ள ஞாபகம் இருக்குது, அது இப்போ இல்லையான்னு தெரில. அடுத்ததாக பார்க்க போகிறது இன்னும் இதில் 2 மாலிக்குட்டி கிடக்கு. அதில் அந்த மாலிக்குட்டி கிடக்கானே டவுட்டாக தான் இருக்குது கைஸ். நீங்கள் என்ன பாருங்கள், நாங்கள் என்ன இருக்கு என் கை மேலே நான் உங்களுக்கு 2மே கிடக்கு. நான் இப்போ உங்களுக்கு ஒன்று தான் காட்டி தந்தேன், உங்களுக்கு தெரிலையான்னு தெரில, சூரிய வெளிச்சம் படுறதுனால. ஓகே, நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பார்க்க போகிறது இந்த கண்ணாடி தொட்டி தான். இந்த கண்ணாடி தொட்டியில் என்னெல்லாம் ஸ்டெதஸ்கோப், டைகர், சாண்டா, அடுத்து பேரட் ஃபிஷ். நீங்கள் கிட்டோடி பார்த்தா அவங்களுக்கு தெரியும். என்ன அங்கே பாருங்கள், நான் இப்போ விரட்டு விட்றாங்க பார்த்தீங்களா? இது ஸ்டெதஸ்கோப். அது கீழே நான் பவனைக்கு மேலே போகிறது பேரட். நான் போகிறேன் காய்ஸ் பேரட். அடுத்தது பார்க்கனா அங்கே இந்த மண்ணில் குத்திட்டு இருக்க டைகர்னு சொல்லுவாங்க. அடுத்தது அந்த பானை அதெல்லாம் ஃபுல் ஸ்டாண்டாக தான். அதெல்லாம் இப்போ புதுசாக வாங்கி விட்டது தான். அவங்களுக்கு குட்டி இப்போ கொஞ்சம் கிடக்கு, அந்த பக்கெட்டில் எல்லாம் கிடக்கு. ஜெட் பிளாக்கு கிராஸு, இதோட அதோட அப்பான்னு சொல்லு. ஜெட் பிளாக்கோட கிராஸ் ப்ரீடான சாண்டா. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.